இங்கே யார் சப்போர்ட்டில் இருக்கிறாங்கன்னா 3 கட்சிகள் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. அந்த 3 கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சில நேரங்கள்ல அவங்க பேசக்கூடியது கேட்டா, நாங்க எப்போ வேணாலும் டிட்டாச்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ம். கூட்டணியில நாங்க இல்லன்னு சொல்றாங்க. ஆதரவு உண்டு. அதிகாரத்தில் நாங்க பங்கெடுத்துட்டோம். ஆனாலும் வந்து கூட்டணி இல்லன்னு சொன்னாலே, அப்ப இன்னும் கூட ஜெல் ஆகலன்றது தானே நமக்கு தெரிய வருது. ஆமா. அப்போ வந்து என்ன நடக்குன்றது வந்து ஒரு 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 டவுட்லயே தானே ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லையா? ம். அப்போ அந்த டவுட்டே ஓடுனாலே ஸ்திரத்தன்மை இல்லன்னு ஆயிடுச்சு. ஆட்சிக்கு ஸ்திரத்தன்மை இல்ல. அப்போ இந்த இடத்துல அத சரி சமன் பண்ண பார்க்குறாங்க. ட்ரை பண்றாங்க. அதுதான் இந்த எம்.எல்.ஏக்கள் ராஜினாமா. இந்த அதிமுக எம்.எல்.ஏக்கள் ராஜினாமா. மீண்டும் பை எலக்ஷன் வச்சு, அதுல வந்து இப்ப வந்து டிவிகே தரப்புல வந்து வெற்றி பெற்றாங்கன்னா, அது மீண்டும் இவங்களே சீட்டு குடுப்பாங்களா? அல்லது டிவிகேல புதிய நபர்கள் நிறுத்தப்படுவாங்களான்னு தெரியாது. ஆனால், ஒருவேள வந்து இந்த இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏன் கிட்டத்தட்ட இப்ப நான் நினைக்கிறேன் விஜயபாஸ்கர் நேத்துக்கு ராஜினாமா பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 5 ஆயிடுச்சு. அப்படி இருந்து இன்னும் கூட ஒரு 5 பேர் வந்து ராஜினாமா பண்ணாங்கன்னா, அடுத்தது வந்து வைகோ தரப்புலயும் பேசப்படுது. மதிமுக தரப்புலயும் 2 பேர் வந்து ராஜினாமா பண்ணுவாங்கன்னு பேசப்படுது. ஸோ அப்படி வந்து ஒரு 10 பேர் வந்து இடைத்தேர்தல்ல வந்து போட்டியிட்டு, அந்த 10 பேரும் வந்து டிவிகே தரப்புல வெற்றி பெற்றாங்கன்னா, அப்போ கவர்ன்மெண்ட் ஸ்ட்ராங்.